சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் ஓம் சக்தியே அம்மா தாயே, அம்மா தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, சக்தி மாலை போடுங்க, சரண கோஷம் போடுங்க, தைப்பூசம் பிறந்ததுங்க, நம்ம அம்மாவின் வாசலில் அன்பாக கூடவே விரதங்கள் இருந்திடுங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2025-2026. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசிகளுடன் டிசம்பர் 15, 2025 திங்கட்கிழமை முதல் ஜனவரி 31, 2026 சனிக்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் நியாயமான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அன்னையை மனமுருக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதமிருந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். மறுவூர் இருமுடி இருளகற்றும் முடி, இருவினை தீர்க்கும் முடி, அதுவே நம் வாழ்வின் ஏணிப்படி. குருவாய் வந்து ஆன்மீகத்திலும் நம் வாழ்விலும் பல மாற்றமும் ஏற்றமும் அருளிய பங்காரு தெய்வம் அவதரித்த மறுவூர் மண்ணில் இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குரு தெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். சக்திமாலை இருமுடி பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் பங்காரு தெய்வம் நம் குறைகளை கேட்டு அமைதியுடன் பொறுத்திரு மகனே மகளே, நேரம் வரும் பொழுது நான் உனக்கு தருகிறேன் என அருள்வாக்கு மொழிந்து நமக்கு பொறுமை, கட்டுப்பாடு, பக்குவத்தையும் தந்து குறைகளையும் தீர்த்த தருணங்களை எண்ணி பார்ப்போம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நான் கூறும் விதிமுறைப்படி உண்மையாக விரதமிருந்து இருமுடி ஏந்தி வரும் சக்திகளை அழிவிலிருந்து காப்பாற்றுவேன். எங்கெங்கே அதிக அளவில் சக்தி மாலை அணிந்து இங்கு வந்து இருமுடி செலுத்துகிறார்களோ அங்கே அழிவுகள் அதிகம் இருக்காது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஷண்முகா நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மத்திய சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் என்கின்ற அன்னையினுடைய அருள்வாக்கு இணங்கப்படி உலகமெல்லாம் செவ்வாடை தொண்டர்களுடைய இயக்கம் அந்த அன்னையினுடைய அருளால இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த ஆண்டு தைப்பூச விழாவை முன்னிட்டு இருமுடி சுமந்து வருகின்ற மக்கள் நம்முடைய இந்த பிரபஞ்சத்திலே எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு, கல்வி அறிவு
அனைத்தும் நீர்வளம் நிலவளம் இப்படி அனைத்து வளங்களையும் தந்து கொண்டிருக்கின்ற அன்னை உருவிலே உலகமெல்லாம் நடமாடி கொண்டிருக்கின்ற அன்னை ஆதிபராசக்தியின் மறு உருவமான பங்காரு அடிகளார் அம்மா வணங்கி திருப்பத்தூர் நகரம் திருமால் நகர் சக்தி வெங்கடேசன் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாதிரி எங்களை வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் போன வாரம் கூட எங்களுடைய கனவிலே வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதியில் ஓடு வீடு தான் இருந்தாலும் அந்த ஓட்டு வீட்டிலே வந்து அம்மா எங்கள் ஒரு சின்ன ஒரு தொட்டி கட்டிக்கிறோங்க. அந்த தொட்டிலே எங்கள் அம்மா வந்து குளிச்சுட்டு செவ்வாடை அணிஞ்சு நீ இது மேலே வாழ்வில் வளம் பெறுன்னு சொன்னால் நீ டெய்லியும் விளக்கு வையின்னு சொல்லிக்கிறா. ஆகையால் இங்கே வாணிமடி சித்தர்பீடத்தில் அம்மா வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த வாணிமடியில் இருக்கின்ற எம்எல்ஏ இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்துல் சமீத் என்றவர் அவர் அம்மா பற்றி பேசினார். நிறைய ஒரு 20 ஆள் இருக்கும் ஒரு வீட்டில், எல்லா தூங்கின்னு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சமையல் கட்டில் ஒரு தாய் இருந்தாங்க, அந்த ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறவங்க எல்லாம் அழுது இருக்குது, அவங்க பாட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாய் சமையல் கட்டில் எல்லாத்தையும் விடுபட்டு ஓடி அந்த அன்னையை தூக்கி அணிக்கிறாளே அந்த தாய், அது யாருன்னு சொன்னால் அன்னை ஆதிபராசக்தியின் மறுவடிவமான பங்காரு அடிகளார் தான். ஆகையால் நாம் இந்த ஆண்டு சக்தி மாலை அணிந்து கொண்டு விரதம் இருந்து வரணும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.